3/16, 1/8, 1/12, 1/18 என்ற தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு என்ன? ஓகே, ஒரு சீக்வென்ஸே பிடிக்க முடியாம இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, மேல 3 இருக்கு. அதுக்கப்புறம் 1 ஒண்ணா தான் வந்துட்டே இருக்கு. எப்படி வித்தியாசம் வரல. எனக்கு வேற மாரி வந்துச்சா என்ன பண்ணலாம்? ஒரு கெஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். எனக்கு அது மாரி கண்டுபிடிக்க முடியுதா? இல்ல. அப்ப என்ன கான்செப்ட் இருக்குன்னு யோசிக்கணும். ஓகே, அப்ப என்ன பண்ணலாம்னா, சரி 2வது நம்பர்ல இருந்து முதல் நம்பர வகுத்து பாருங்க. 2வது நம்பர்ல இருந்து முதல் நம்பர வகுத்து பார்த்தீங்கன்னா, எதால அவன் பெருக்கிட்டு போறான்னு ஒரு கான்செப்ட் புரியும். ஓகே பாருங்க. 2வது நம்பர் என்னது? 1/8. முதல் நம்பர் என்னது? 3/16. அப்ப கீழ 3/16 தலைகீழ போட்டா என்ன வரும்? 16/3ன்னு வரும். ஓகேங்களா? அப்ப இடையில பெருக்கல். அதாவது 1/8 வகுத்தல் 3/16 போறோம். ஓகே, 1/8 3/16 வகுக்க போறோம். ஏன்னா 2வது நம்பர் வந்து முதல் நம்பரை வகுக்க போறோம். அப்ப இந்த வகுத்தல பெருக்கலாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி உள்ள தலைகீழா மாறும். இப்ப அடிங்க. 1/8 ஈரெட்டா 16. எவ்வளவு வருது? 2/3. ஓகே, அப்ப என்ன பண்ணிருப்பாங்க? 2/3ஆல பெருக்கிருக்காங்க. அதாவது 3/16 2/3 பெருக்கணும்னா 1/8 வரும். இப்ப பாருங்க. 1/1 அப்படியே போட்டுட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் 3/16. எதால பெருக்கிருக்காங்க? 2/3. இப்ப பெருக்கி பாருங்க. 2/3ஆல. என்னாகும்? 3க்கு 3 கேன்சல். 1 2 8 2 16. அப்ப என்னது? 1/8 வருதுங்களா? அடுத்து 1/8க்கு அப்புறம் என்ன வரணும்? 1/12 வரணுமா? அதே திரும்பிதான் 2/3ஆல பெருக்கி பாருங்க. 1 2 4 2 8. பெருக்கினா 1/12 வருதுங்களா? அடுத்து திரும்பிடும். இது 2/3ஆல பெருக்கி பாருங்க. 1 2 6 2 12 எவ்வளவு வரும்? 1/18. அப்ப 1/18 வரை வந்துருச்சா? இப்ப அடுத்து என்ன பண்ணோம்? 1/18 2/3ஆல பெருக்கணும். இப்ப பெருக்கு எவ்வளவு வரும்? 1 2 9 2 18. அப்ப ஆன்சர் 1/27. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இது மாதிரி பின்னங்கள் கொடுத்துட்டு எதால பெருக்கிட்டே போறாங்க தெரியல அப்படின்னா 2வது நம்பர்ல இருந்து முதல் நம்பரை வகுத்து பாருங்க. சோ அப்படி வகுக்கும் போது எதால பெருக்கிறாங்க நம்ம தெரிஞ்சு போகும். சோ அப்ப கடைசி நம்பர்ல அந்த நம்பர் பெருக்கி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சுக்கலாம்.